இப்போது நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அந்த சந்தோஷமான நிகழ்வுகளை எல்லாத்தையும் பகிர்ந்துக்கலாம், தப்பே இல்லை, மகிழ்ச்சி தான் அது. இதுவே நாம் ஒரு சங்கடத்தில் இருக்கோம், ஒரு கவலையில் இருக்கோம், மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இதை போய் நம்ம சொந்தக்காரன் அக்கம் பக்கத்தில் சொன்னோன்னு வச்சுக்கோங்க, நட்பு வட்டம் அதெல்லாம் சொன்னோன்னா இது ஒரு 100 பேருக்கு தெரியப்படுத்திடுவாங்க. நம்மள்ட்ட ஆதரவு சொல்கிற மாதிரி ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அந்த பக்கம் போன பிறகு நம்மளை பற்றி ஒரு வதந்தியை பரப்புறது, இல்லாத பொல்லாதெல்லாம் ஒரு 100 பேர்கிட்ட சொல்கிறது, இப்படி நம்ம பிரச்சனைகள் பெருசாக மாறிடும். மாற மாற நமக்கு மேற்கொண்டு சிக்கல் தான் வரும் மனசுக்குள்ளே. அதனால் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் யார்கிட்டையுமே சொல்லாதீங்க, மூச்சு விடாதீங்க. முருகப்பெருமான்கிட்ட சொல்லுங்கள். முருகப்பெருமானை மனதார நினைத்து ஓம் சரவணபவங்கிற தாரக மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு, எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குப்பா, அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்க ஒன்றால் தான்ப்பா முடியும்னு சொல்லி மனதார 2 சொட்டு கண்ணீர் அவன் பாதத்தை பார்த்து விடுங்க. உங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடும். எல்லாத்தையும் முருகப்பெருமான் சரி செஞ்சிடுவார். அதனால் முருகனை நம்புங்க. நீ தான்ப்பா என்னை படைச்ச, நீ தான் எனக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி இறுக்க பிடிச்சிக்கோங்க முருகனை. கண்டிப்பாக ஓடோடி வருவான். யாருக்கு பிரச்சனையாக இருந்தாலும் முருகப்பெருமானை வேண்டிட்டோன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுத்தே தீருவான். முருக பக்தர்களை என்றைக்குமே முருகப்பெருமான் துன்பப்பட வச்சதே கிடையாது. அவங்க துன்பங்களையெல்லாம் தொலைத்துட்டு அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் தான். அதனால் முருகப்பெருமான சரணாகதி அடைஞ்சு உங்கள் சிக்கல்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுங்கள். சிக்கல் சிங்காரவேலன் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க ஓடோடி வருவான். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.